ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவராத்திரி அன்னைக்கு நம்ம உச்சரிக்க வேண்டிய சிவ மந்திரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும், எப்படி வழிபாடுகள் பண்ணும் பொழுது நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இறை தேடுற நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம். வாங்க. சிவபெருமானுக்கு உரிதான நாளாக திகழக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பலரும் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு பண்றோம். அதுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு அந்த தினத்துல நம்ம சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து நம்ம விரதம் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம மெடிடேஷன் தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய சக்கராஸ்ல ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றதும், இந்த பிரபஞ்சத்தோட நம்மள ஈஸியாக இணைச்சு கொள்ள முடியும் அப்படின்றதும் இருக்கும். மெடிடேஷன் அப்படின்னும் பொழுது நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முத்திரைகளுடைய வழிபாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றதும் நிறைய கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். சிவபுராணம் தொடங்கி சிவபுராணம் நம்ம சொல்லும் பொழுது சிவபுராணத்துல ஒளிந்திருக்கக்கூடிய சிவயோக ரகசியம் என்ன அப்படின்றதையும் நான் வீடியோ கொடுத்திருக்கேன். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒருவேளை சிவராத்திரி அன்னைக்கு நம்மளால விரதம் இருக்க முடியல, ஒரு சிலவங்க காலையில இருந்து தொடங்கி மாலை வரைக்கும் இரவு முழுக்க விரதம் இருந்து மறுநாள் தான் முடிப்பாங்க. அப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாது, என்னுடைய வயதும் ஒத்துக்காது அப்படின்றவங்களும், ஒரு சிலருங்க வேலை காரணமாக நம்மளால கரெக்டா விரதமும் இருக்க முடியாது, அடுத்தது அன்றைய தினம் ஆலயத்துக்கும் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மெடிடேஷன் பண்றதுக்கு எந்த தடைகளுமே கிடையாது. அன்றைய தினம் நம்ம லிங்க முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கு. அந்த முத்திரையை நம்ம செய்யும் பொழுது, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த தான் லிங்க முத்திரை அப்படின்னு சொல்றோம். இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு எது சுலபமாக தெரியுது அப்படின்றது, சிவபெருமானுக்கு உரியதாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்துல தொடங்கி நிறைய மந்திரங்கள் இருக்கு. நானுமே நிறைய கொடுத்துருக்கேன். அதை நீங்க எது வேணா சொல்லலாம். அப்படி இல்லை, நான் பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்றது சிவ மந்திரத்துல மிக தலச்சிறந்த மந்திரமாக நம்ம கருதுறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுதே நம்மளுடைய ஐம்புலன்களும் ஆக்டிவேட் ஆயிடும், நம்மளுடைய சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்றாங்க. குறிப்பாக எல்லா நாட்களுமே இந்த லிங்க முத்திரையில உட்கார்ந்து சிவ வழிபாடுகள் செய்யறதும், முத்திரைகளுடைய பயன்பாடுகள் செய்யும் பொழுதும் நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். மந்திர உபசரணைகளையும் அந்த நேரத்துல செய்யலாம். இப்ப இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகளும் சிவபெருமானுக்கு இப்ப செய்யறாங்க. அந்த டைம்ல எந்த டைம்ல நம்மளால போக முடியுமோ அந்த டைம்ல போய் பார்க்கலாம், சிவபெருமான கண்குளிர தரிசிச்சுட்டு வரலாம். சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப எளிமையான தெய்வம். அவர் அபிஷேக பிரியராகவும் திகழறாரு. நம்ம அவருக்கு எந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். குறிப்பாக பன்னீர் சின்ன பாட்டில வாங்கி கொடுக்கலாம், தேன், நம்மளால எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது பலன்கள் நமக்கு அதிகமாகும். அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களே இதுதான். நம்ம அபிஷேகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். அடுத்தது மெடிடேஷன் 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 நம்மளால தியானம் பண்றதுக்கு ஏத்த தினமாகவும், சிவனை டைரக்டா அணுகக்கூடிய நாளாகவும் இந்த மகா சிவராத்திரி இருக்கு. அன்றைய தினம் ஈசனை நினைத்து வழிபடுவோம். நம்ம முத்திரையை பயன்படுத்துவோம். அடுத்ததாக ஈசனுடைய மந்திரங்களை சொல்லி ஈசனுடைய அருளை பரிபூரணமாக நம்ம எல்லாருமே பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.